மே தின வாழ்த்துக்கள். மக்கள் சிற்றம்பயல் கழகத்திலிருந்து மக்கள் சேவை இயக்கத்திலிருந்து பிரியா கிருஷ்ணன் பேசுகிறேன். உழைப்பாளர் தினம் நான் சொல்லிட்டு மே 1ஆம் தேதி கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் உழைச்சி முன்னேறி சாப்பிடணுன்ற அந்த நோக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கியில், அதுக்கப்புறமா கார்பரேஷனில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க வரலன்னா எந்த வேலையும் ஓடாது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மார்னிங் ஒரு 4 ஒர்க்கர்ஸ் வரல, அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது. ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா எந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிர்வாகமும் யோசனை பண்ணி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி ஒரு நாள் கொண்டாடப்படுது. ஹாப்பி மே 1. தேங்க்யூ வெரி மச். உழைப்பவரே உயர்ந்தவர். உயிரினங்கள் எல்லாம் உழைக்கிறது. உழைத்தாலும் உடல், உள்ளம், ஆன்மா மூன்றும் சேர்ந்து உழைப்பது மனித இனம் ஒன்றுதான். 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேர ஓய்வு. இந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து தொழிலாளர்கள் வெற்றி பெற்ற நாளை கொண்டாடுகிற நாள் தான் உழைப்பாளர் தினமாகிய தொழிலாளர் தினம். மே 1. இந்த மே 1 என்றாலே உலகம் முழுவதும் உழைக்கிறவங்க தாங்கள் உழைப்பின் உரிமையை நிலைநாட்டிய பெருமையை கொண்டாடுகிற நாள். இந்த நாளில் உழைப்பவர்கள் அனைவரும் மகிழ்வோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு சுபிட்சமான வாழ்க்கையோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, உழைப்பு என்பது இல்லாவிட்டால் உலகமே கிடையாது. உழைப்பவன் இல்லாவிட்டால் உலகமே கிடையாது. உழைப்புக்கு, உழைப்பாளர் தத்துவத்துக்கு, உழைப்பவனுக்கு மரியாதை கொடுக்கிற எந்த நாடும், எந்த தேசமும், எந்த ஊரும் இருந்தது கிடையாது. இது வரலாறு. ஓவியத்தில் அங்கே நாட்டப்பட்ட சிவப்பு கொடி தான் தொழிலாளர் தினத்தை உலகத்துக்கே அடையாளம் காட்டும். அங்கே சிவப்பு கொடி நாட்டப்பட்டது என்று சொன்னால் அங்கே ஹிட்லருடைய சர்வாதிகாரம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆக உழைப்பவனை சுரண்டுபவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், உழைப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விழிப்படைய வேண்டியது தொழிலாளிகள், உழைப்பவர்கள். விழிப்போடு இருந்தால் இந்த உலகம் நமக்கு. நாம் விழிப்பட்டில்லாமல் உறங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு விடியலே கிடையாது. இது விடியலின் ஆட்சி என்று சொன்னாலும் விடிய வைக்க வேண்டும் என்றால் நாம் உழைப்பவர்கள் ஒன்றாக இருந்தால்தான் விடியல் என்பது தொழிலாளிக்கான விடியலாக இருக்கும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் பிறக்கும், ஒவ்வொரு வாரமும் கடக்கும், ஒவ்வொரு மாதமும் நடக்கும், ஒவ்வொரு